உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பேர் சொல்கிறேன், அந்த பேர் தெரியுதா அப்படின்னு சொல்லுங்க. அருணிமா சின்ஹா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்ல. அருணிமா சின்ஹா அப்படிங்கிறவங்க வேற ரொம்ப வருஷம் முன்னாடி இல்லை, ஹிஸ்ட்ரி இல்லை, இது 2010க்கு அப்புறம் நடந்த ஒரு வாழ்வியல் சம்பவம், நிஜ வாழ்க்கையினுடைய சம்பவம். அருணிமா சின்ஹாங்கிறவங்க எங்கே தெரியுமா? வட இந்தியாவில் இருக்கவங்க. நீங்கள் நான் பேசி முடித்த பிறகு வீட்டில் போய் நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம். வேறு என்ன சொல்கிறது, புத்தகத்தை படிக்கலாம். இனிமேல் புத்தகத்தை படிங்க. கூகுளில் கூட நிறையா தப்பான தகவல் கூட முன்ன பின்ன முரண்பாடுகள் வருஷம்லாம் தப்பாக கூட வரும். புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். அருணிமா சின்ஹான்னு ஒரு பொண்ணு. அவங்க ஃபுட்பால் பிளேயர், கால்பந்து வீராங்கனை. ஒரு முறை அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு விபத்து. அந்த விபத்து எப்படி நடக்குது? இயற்கையாக நடக்கிற விபத்து இல்லை, விபத்தே செயற்கை தான். அதுலேயும் ஒரு செயற்கையான விபத்து. கால்பந்து வீராங்கனை அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது, மத்திய அரசு பணி கிடைக்குது. திடீர்னு அவங்க இருந்த ஊர் என்னன்னா லக்னோ, உத்தரப்பிரதேஷ் சொல்கிறாங்க இல்லையா, உத்தரப்பிரதேசத்தினுடைய லக்னோ தான் அவங்களுடைய ஊர். டெல்லியில் ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அவங்களுடைய திடீர்னு ஒரு வேலை கிடைக்க போகுது. அவங்களுடைய சான்றிதழெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும், அதெல்லாம் சரி பார்க்கணும், வாங்கன்னு கூப்பிடுறாங்க. திடீர்னு கூப்பிட்டதுனால அவங்க முன்பதிவெல்லாம் பண்ணலை, டிக்கெட்டெல்லாம் அவசரமாக டக்கு டக்குன்னு போட முடியல. உடனே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க, ரயிலில் கிளம்புறாங்க. அவங்க ஒரு பெரிய பொதுவாக நமக்கும் பிளேயர்ஸ்க்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். ரொம்ப தைரியமாக எதனாலும் அவங்க எதிர்கொள்வாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு துணிச்சல் அவங்க கிட்ட இருக்கும். அதே மனநிலையில் இவங்களும் நம்ம பார்த்துக்கலாம், ட்ரெயினில் போயிடலான்ட்டு போகிறாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, போகும்போது ஒரு செயின் அவங்களுக்கு போட்டு விட்டுருக்காங்க, அது 5 பவுன். நீங்கள் நம்ம ஊரில் செயின் போட்டு போயிடலாம். நீங்கள் வட இந்தியா பக்கம்லாம் போனீங்கன்னா 1 கிராம் 1 பவுன் போட்டிங்கன்னா கூட ஆளே காலி பண்ணுற அளவுக்கு அங்கே கொள்ளை நடக்கும். அங்கே இரவு நேரத்தில் பயணம் கூட ரோட்டிலலாம் நம்ம இங்கே ஊர்லலாம் நம்ம போகிற மாதிரி இங்கே நீலகிரி பகுதியில் யானைக்கு தான் பயப்படுவோம். அங்கே மனுஷங்களே பயங்கரமாக இருப்பாங்க. போகிறது ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த பொண்ணு ரயிலில் ஏறிடுறாங்க, போயிடுறாங்க. நடுவில் அந்த ட்ரெயின் ட்ராவலில் நடுவில் ஒரு 5-6 கொள்ளைக்காரங்க வண்டியில் ஏறிடுறாங்க ரயிலில். அந்த 5-6 பேர்கிட்டையும் இந்த பொண்ணு போராடுறாங்க. இவங்க நினச்சா செயினை கொடுத்துருக்கலாம், எங்கள் வீட்டில் போட்டது, நான் சம்மந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தைரியமாக போராடுறாங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், ரொம்ப முரட்டுத்தனமாக இவங்க கூட சண்டை போடுறான். இவங்களும் எதிர்க்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு வலுவோடு எதிர்க்கிறாங்க. அவன் கோபத்தில் பலார்னு அரைஞ்சு வெளியில் தள்ளிடுறான். வெளியில் பக்கத்தில் ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் போய் தண்டவாளத்தில் கால் விழுந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ட்ரெயின்லேருந்து சும்மா நம்ம கீழே விழுந்தாலே அடி வாங்குவோம், போகிற வழியில் விழுந்துடுறாங்க. காலில் அந்த ரயில் பக்கத்தில் இருக்கிற ரயில் ஏறி போய் என்ன ஆகும், அவ்வளோதான். அப்போ காலையில் நேரத்தில் அப்படியே துடிச்சு கிடக்குறாங்க. ஒரே ஒரு சொட்டு உயிர் தான் இருக்குது உடம்புல. அப்படியே இருக்காங்க. ஒரு பெரிய ஊர் கிடையாது, கிராமப்புற பகுதி அது. அதனால் அந்த ஊரில் இருக்கிற விவசாயிகள் ஓடி இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அங்கே அந்த ஊரில் ஒரு சின்ன ஏதாவது மருத்துவமனை மாதிரி இருக்கும்ல, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் மாதிரி ஒரு அவசரத்துக்கு ஒரு இடம், அங்கே கூட்டிகிட்டு போய் உடனே அப்படியே படுக்க வச்சு பார்க்குறாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு மருத்துவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏன்னா காலில் ரயிலே ஏறி போயிடுச்சு, இந்த காலை உடனே எடுக்கணும். அவங்க என்ன நம்மளை மாதிரி இல்லை, ஒரு பெரிய கால்பந்து வீராங்கனை, காலை எடுக்கணும். அந்த காலை எடுக்கணும்னா முதல்ல மயக்க மருந்து கொடுக்கணும், உடம்புல முழுக்க ரத்தம் வீணாக போயிருக்கு, ரத்தம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே அந்த 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 மருத்துவமனையில் கொடுக்கறதுக்கு மயக்க மருந்தும் இல்லை, ரத்தமும் இல்லை. மயக்க மருந்து கொடுத்தா தான் காலை வெட்ட முடியும், கண்ணு முழிக்க முழிக்க வெட்ட முடியாதுல்ல. ரத்தம் கொடுக்கறதுக்கு அதுக்குள்ளே அவங்க சொல்லிவிட்டு சொந்தக்காரங்க வந்துடுறாங்க, அவங்களுடைய உறவினர் ஒருத்தவங்க ரத்தம் கொடுத்துடுறாங்க. இப்போ காலை எடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரும் குழப்பத்தில் நிற்கும்போது அருணிமா சின்ஹா சொல்கிறாங்க, ராத்திரி இந்த விபத்து நடக்கும்போது என் கண்ணு முன்னாடியே என் கால் மேலே ரயில் ஏறி போனதை பார்த்தேன். என் கால் எடுத்தால் தான் நான் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு மயக்க மருந்துக்காக நீங்கள் காத்துட்ருக்க வேண்டாம்,
நான் தைரியமாக தாங்கிக்கிறேன், என் காலை எடுத்துருங்கங்கிறாங்க. சொல்ல முடியுமா நம்மளால்? இந்த மாதிரி காலில் ரயில் ஏறிச்சுனாலே பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக் அங்கேயே வந்துடும். இந்த பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. கண்ணு முன்னாடி மயக்க மருந்து இல்லாமலே காலை எடுக்கிறாங்க. விளையாண்டு அது வரைக்கும் அவங்க ஒரு பெரிய பிளேயர், அவ்வளவு மெடல் கப்பு வாங்கின அந்த காலை அப்படியே எடுக்கிறாங்க. அதோடு அவங்க சோர்ந்து போகலை. அந்த படுக்கையில் இருந்துட்டு அவங்களுடைய மாமா, அக்காவுடைய கணவர், அவங்க வந்து இராணுவத்தில் இருக்கவர்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு யாருன்னே தெரியல, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனால் நான் பாதிக்கப்பட்டுட்டேன், ஒரு பெரிய விபத்தை சந்திச்சிட்டேன். ஆனால் இதில் 2 விஷயமா மாற்றிக்கலாம். நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாற்றிக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க. இதை நான் கடந்து நான் மேலே வரணும்னு நினச்சா நம்ம வெற்றி பெற்றுருவோம். எனக்கு இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிறவனா நான் பழி வாங்குவேன் நினைக்க ஆரம்பித்தோன்னா நம்ம மனசில் பொறாமை உணர்வை வளர்க்க ஆரம்பித்து பழி உணர்வை வளர்க்க ஆரம்பித்தோன்னா பள்ளத்தில் விழுந்துருவோம். இவங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க? எனக்கு யாரோ ஒருத்தர் கேடு பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் என்னை ஒரு பெரிய ஆளாக தான் இந்த உலகம் பார்த்துருக்கு, என்னை வந்து ஒரு பெரிய விளையாட்டு வீராங்கனையாக தான் இந்த உலகம் பார்த்துருக்கு, திடீர்னு என்னுடைய விளையாண்ட கால் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை யாரும் இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு பார்க்கக்கூடாது, நான் சாதிக்கணும், நான் எதாவது சாதிக்கணுங்கிறாங்க. உடனே அந்த மாமா சொல்கிறாரு, கால் இப்படி ஆயிடுச்சேம்மா, நீ என்ன பண்ண முடியும் இனிமேல்? கால் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யணும், என்னனாலும் நான் செய்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எவரெஸ்ட்டில் ஏற முடியுமா? எவரெஸ்ட் இருக்குல்ல, ஏற முடியுமா? நினைக்க முடியுமா நம்ம? எவரெஸ்ட்டுங்கிறது 10,000 அடி உயரம். எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க, சாதிக்கிறவங்க சாதிச்சவங்கலாம் ஏறிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிகள், ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் ஏறினதில்லை இது வரைக்கும். உன்னால் ஏற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எவரெஸ்ட்டு நம்ம மலைக்கு ஏறுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உடல் பரிசோதனை செய்வாங்க. நமக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை இருக்கக்கூடாது, சிலருக்கு இந்த வீசிங்கெல்லாம் வருதில்ல அது இருக்கக்கூடாது, பிபி இருக்கக்கூடாது, உடலில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏன்னா மேலே போயிட்டு பாதி தூரத்தில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா மரணம் வரது கூட வாய்ப்பு இருக்குது. அது அவ்வளவு உயரம், அவ்வளவு குளிர், தாங்க முடியாமல் போயிடும்னு சொல்லிட்டு அத்தனை வருஷக்கணக்காக அதுக்கு பயிற்சி எடுத்துக்குவாங்க. யார் பயிற்சி எடுத்துக்குவாங்க? உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க வருஷக்கணக்காக பயிற்சி எடுத்தால் தான் போக முடியும். இந்த பொண்ணுக்கு முக்கியமான அடிப்படை ஆதாரம் என்ன நடந்து போகிறதுக்கு? காலு. அதுவே பெரிய விபத்து சந்திச்சிருக்கு. ஆனால் இந்த பொண்ணு தயாராகிறாங்க. எல்லாரும் 5 வருஷம் 10 வருஷம் பயிற்சி எடுத்தவங்க கூட பயத்தில் போகாமல் இருந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப குறைந்த வருஷம்தான் இந்த பொண்ணு நடந்து பயிற்சி எடுத்தவங்க மேலே போகிறாங்க. செயற்கை கால் பொருத்திக்கிறாங்க. செயற்கை காலை கண்டுபிடித்து கொடுத்தது கூட யார் தெரியுமா? அந்த செயற்கை காலை, ரொம்ப குறைவான எடையுள்ள செயற்கை காலை மாற்றுத்திறனாளிகளுக்காக கண்டுபிடித்து கொடுத்தவர் கூட சாதாரண பின்னணியிலே இருந்து வந்து இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக உயர்ந்த நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்த செயற்கை கால். எனக்கு இதை சொல்லும்போது தான் ஒரு தகவல் ஞாபகத்துக்கு வருது. அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது கேட்டிருக்காங்க, இந்த ஊடகக்காரங்கள்லாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து எதில் ரொம்ப சாதிச்சதாக நினைக்கிறீங்க? குடியரசுத் தலைவராக நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கீங்க, மாணவர்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிற ஆசிரியராக இருந்திருக்கீங்க, ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்திருக்கீங்க, இந்த உலகமே போற்றக்கூடிய விஞ்ஞானியாக இருந்திருக்கீங்க, நீங்கள் விஞ்ஞானியாக இருந்து நிறைய கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க, எதில் நீங்கள் ரொம்ப பெரிய உங்களுக்கு திருப்தி எதில் இருக்குது, எது வந்து சாதிச்சதாக நினைக்கிறீங்கன்னு கலாம் ஐயாட்ட கேட்டபோது அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன், உலகமே பேசக்கூடிய கண்டுபிடிப்புகள்லாம் கூட அவர் கொடுத்தது இருக்குது, உலகமே ஆச்சரியப்பட வைத்தது கூட பொக்ரான் அணுகுண்டு அந்த சோதனை நடத்தும் போது. ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது, நான் கண்டுபிடித்து கொடுத்த மிக குறைவான எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு ஒரு மாற்றுத்திறனாளி மகிழ்ச்சியோடும் தன்னம்பிக்கையோடும் நடக்கும்போது அதை பார்க்கும்போது தான் என்னுடைய மனம் திருப்தி அடைகிறது அப்படிங்கிறார். அந்த செயற்கை காலை, அந்த காலை பொருத்திட்டு தான் அருணிமா சின்ஹா போகிறாங்க. ஆனால் மலை மேலே ஏறும்போது என்ன ஆகுதுன்னா அது கரடு முரடாக இருக்கும். இப்போ ஊட்டிக்கு போட்டிருக்க ரோடு மாதிரியெல்லாம் இருக்காது, பயங்கர கரடு முரடாக இருக்கும். அந்த மலையில் ஏறும்போது
ரொம்ப கடினமான பாதைகள்லாம் என்ன ஆகுது, அந்த கால் அப்படியே கழன்றுதாமா. அப்படி அந்த இடத்துல என்ன ஆகுது, கனெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல காலோட, கழண்டு போய் அந்த இடத்துல இரத்த கசிவு வர ஆரம்பிக்குது. இவங்க கூட போன குழு, இவங்க மட்டும் போக மாட்டாங்க, ஒரு பெரிய டீமாக போவாங்க. அந்த குழுவினர் எல்லாம் சொல்கிறாங்க, இது சரியாக இருக்காதுமா, நீ மேலே வரைக்கும் வர முடியாது, மேலே வந்து ஏதாவது பிரச்சனைனா ரொம்ப சங்கடம், நீ இன்னும் கொஞ்சம் வருஷம் பயிற்சி எடுத்துக்கோ, அடுத்த முறை வரலாம். அவங்களோட பயத்தை அவங்க தெரியப்படுத்துகிறாங்க, தப்பாக சொல்லலை. உண்மையிலேயே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்க எடுத்து சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்களே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறாங்க. சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி யாருமே நம்ப முடியாது, அவ்வளோ உயரத்துக்கு இவ்வளவு குறைந்த கால பயிற்சியில் போக முடியுமா, ஒரு செயற்கை காலை பொருத்தி கொண்டு அப்படின்னா போனாங்க. அருணிமா சின்ஹா அந்த எவரெஸ்டினுடைய உச்சத்தை தொட்டு உச்சத்தின் மேலே நின்று இந்திய தேசிய கொடியை அன்றைக்கு பறக்க விட்டார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நம்பிக்கை அது. அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தையும் ஒரு பெரிய துணிச்சலையும் நம்பிக்கையும் உரமாக போட்டுக்கிட்டோன்னா நினச்சது நம்ம ஜெயிக்கலாம். எல்லாரும் மாதிரியான சிந்தனை கொடுக்கக்கூடிய மூளை அளவு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நம்மளை நிறைய இடங்களில் 2 தப்பு பண்ணுவோம். ஒன்று, நாமளே சுருக்கிக்குவோம், நம்மளால் முடியாதுன்னு நினச்சிடுவோம். இன்னொன்று, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றம் பண்ணிக்குவோம், டைவர்ட் ஆறுதுமாங்க, அது இதுன்னு யோசிச்சுட்டு. பெரிய நம்பர் 1ல் இருக்கிறவங்களுக்குன்னு தனியாக எதுவும் இல்லை, கடைசியில் இருக்கிறவங்களுக்குன்னு தனியாக ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒன்று தான். வசதி வாய்ப்புகள் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அது எங்கே இருக்குன்னு தேடணும். தன்னம்பிக்கைன்னா தனியாக வராது, நம்ம மனசுக்கு நம்மளே பேசிக்கிறது தான். நம்மளால் முடியும், நம்மளால் முடியாதது யாரால் முடியும் நம்ம கேட்டுக்கணும். நம்மளால் முடியாதது வேற யாரால் முடியும்? அப்படி ஜெயிச்சவங்க, சூழலை வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் 2 சான்று சொல்லிட்டு நிறைவு பகுதிக்கு வந்துடுறேன். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, இல்லை நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீபதி அப்படின்னு ஒரு பெண், அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பகுதியில் ஏலகிரி. இப்போ இது மாதிரி ஒரு மலைத்தொடர் தான் ஏலகிரி பகுதி. ரொம்ப சாதாரணமான அங்கே வாழக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், அந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண். அந்த பொண்ணோட ஊரில் கூட ஸ்கூல் கிடையாது. அவங்க அம்மா வேற ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் சாதாரண பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க தேர்வு எழுதுகிறாங்க. இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்லூரிக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு தெரியும், இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அரசு பணியில் இருக்கவங்க தான். அரசு பணிக்கு போகணும், சின்ன வயசுலேயே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பதவிகள்லாம் இருக்காங்க. எப்படி? தேர்வு எழுதி. எல்லாருமே பெரிய பேக்ரவுண்டில் வரவங்கல்ல, கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி தன்னை நம்பி வந்தவங்க தான் பெரும்பாலும் வெற்றி பெறுகிறார்கள், பெரிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஸ்ரீபதி ஒரு அந்த பொண்ணுடைய சமூகம், அவங்க சமூகத்தில் பெருசாக படித்தவங்க இல்லை. ஆனால் அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு பெரிய பதவியில் நம்மளாக முன்னேறி வந்து படித்து பெரிய ஆளாகணும், இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை. அந்த பொண்ணு லா படிக்கிறாங்க. அதுக்கு முடித்து அவங்க அரசு பணி தேர்வு எழுதுகிறாங்க. தேர்வு எழுதும்போது எப்படி தெரியுமா, கல்யாணம் ஆகிடுது அவங்களுக்கு. கல்யாணம் ஆகி டெலிவரி முடிஞ்சு குழந்தை பிறந்து 2வது நாளில் அந்த பொண்ணுக்கு சென்னையில் வச்சு அந்த பொண்ணுக்கு தேர்வு. 2 நாளில் அந்த பெண்ணுடைய உடல்நிலை எப்படி இருக்கும், எழுதுகிற மனநிலை இருக்குமா? ஆனால் தைரியமாக எழுத போகிறாங்க. அவங்க சமூகத்தில் அது கட்டாயம் கிடையாது, தேவையும் கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு தைரியமாக எழுத போகிறாங்க. எழுதி தேர்வு பெற்று இன்றைக்கு சிவில் நீதிபதியாக ஒரு பதவியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், எந்த சமூகத்தில் இருந்தாலும் கல்வி அவர்களுக்கு கொடுத்து வெளிச்சம். அது ஒன்றும் இல்லை. திருத்துறைப்பூண்டியை சார்ந்த துர்கான்னு ஒரு பெண், துர்காவும் அப்படி தான். அவங்க அப்பா வந்து கார்ப்பரேஷனில், மாநகராட்சி, அதில் ரொம்ப அடிப்படை ஊழியராக இருந்தவர். சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க அப்பா போகும்போது அந்த பொண்ணு பார்ப்பாளாமா. அவங்க அப்பா அவ்வளோ சுத்தமாக சட்டெல்லாம் போட்டு போவாராம். அங்கே வந்து அவருக்கு ரொம்ப அடிப்படை வேலைகள் தான். சில நேரங்களில் சாக்கடை அள்ளக்கூடிய பணி கூட கொடுப்பாங்களாம்.
சாயங்காலம் வந்த உடனே அவங்க அப்பா வந்து ஓடி வந்து அப்பான்ட்டு ஓடி வரும்போது, இல்லைடா இருடா நீ இப்போ வராதடா அப்படின்னு வரான். என் மேலே வந்து வாடையா இருக்குது, நீ இப்போ தொடாதடா அப்பாவைங்கிற அளவுக்கு அவர் அவ்வளவு ஒரு சாதாரண ஒரு இடத்துலேருந்து வந்த பொண்ணு. அப்போ அந்த பொண்ணு கேட்குமா, நீ எப்பப்பா இந்த வேலையெல்லாம் பண்ணாமல் இருப்ப அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாராம், நீ படித்து பெரிய ஆளாகி நீ ஒரு இடத்துல உட்காருடா, அப்பா நான் ஓய்வாக இருந்துக்கிறேன்னு சொல்லுவாராம். அந்த பொண்ணு படித்து அவங்க அப்பா இப்போ இல்லை. ஆனால் இது எல்லாமே நான் சொல்கிறது 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக நடந்த கதை தான். ஒரு சாதாரண வீட்டு பிள்ளை தானே, தன்னம்பிக்கையோடு படித்து அவங்க அப்பா கார்ப்பரேஷனில் அடிப்படை ஊழியர்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு படித்து பாஸ் பண்ணி கார்ப்பரேஷன் கமிஷனராக உட்காந்துருக்காங்க, மாநகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றிருக்கிறார்னு சொன்னால், இந்த மாதிரி வெற்றி பெற்றவர்களுடைய கதைகள் நிறைய இருக்குது. நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. எதனால் ஜெயிச்சிருக்காங்க? எல்லாருமே வந்து எடுத்தெடுப்புலேயே அத்தனை பேர் பெரிய பள்ளிக்கூடத்தில், இந்த ஊர்லேயே மாவட்டத்திலேயே முதன்மை பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க இல்லை, சாதாரண பள்ளிகளில் படிக்கிறவங்க, அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்க, சாதாரண குடும்ப பின்னணியில் இருக்கிறவங்க, பெற்றவங்க படிக்காத, எத்தனையோ வீட்டில் படிக்காத அப்பா அம்மாவோட பிள்ளைகளாக இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து அப்பா அம்மாலாம் கைட் பண்ணுறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய யாருடைய உதவியினாலேயோ அப்படியே எழுந்து வந்துடுறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் நீங்களும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இவ்வளோ நேரம் நான் பெற்றோர் பற்றி சொன்னேன்ல, வீடுங்கிறது எவ்வளோ முக்கியம், வீட்டு சூழல் எப்படி இருந்தாலும் அதை கடந்து நீங்கள் எப்படி வரணும்னு சொன்னேன்ல. ஆசிரியர்கள் என்பவர்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்த நிலை கூட இல்லை, அப்பா அம்மா மாதிரியே தான். பெற்றோரை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அப்பா அம்மாவை 2வது ஆசிரியர், ஆசிரியர்கள் 2வது பெற்றோர்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் 2வது பெற்றோர். ஏன் அந்த பேர் வந்தது? நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக வரீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆகி எல்லா வசதிகளோடையும் உங்களுக்கான மரியாதையோடையும் அதே ஊருக்கு வேலை கிடைச்ச பிறகு போகிறீங்க. எல்லா பதவியோடையும் நீங்கள் போனால் கூட அந்த ஆசிரியர் வந்து உனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் சாதாரணமாக அதே மாதிரியே இருக்காங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, ஓய்வு பெற்றவங்க இருக்காங்க. நீங்கள் ஒரு பெரிய ஆளாக ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆசிரியர் உங்களை பார்த்து பொறாமல் பிடிச்சி போவாங்களா? என்கிட்ட படித்த பையன் 20 வயசுக்கு முன்னாடி இந்த பையலுக்கு ஆனாவே எழுத தெரியாது, இப்போ இப்படி வந்து நிற்கிறான்ட்டு போவாங்களா? என்கிட்ட படித்த பிள்ளை, நீ சொல்லவே வேணாம், அறிமுகப்படுத்த வேணாம், நான் உங்ககிட்ட படித்தேன்னு சொல்ல வேணாம், உங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டா ஓடி வந்து முதல்ல கட்டி பிடிச்சு என்கிட்ட படித்த பிள்ளை அப்படின்னு சொல்லி உச்சி முகரக்கூடிய ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்குன்னா அது ஆசிரியர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா பெற்றோருக்காவது அந்த பந்தம் இருக்கும். அப்பா அம்மாங்கிறது நம்ம பந்தம், ஆசிரியர்கள் எந்த பந்தமும் இல்லாதவங்க. ஆனால் என்னுடைய பிள்ளை என்னை விட உயரமாக இருக்கான்னு சொன்னால் அதை விட எனக்கு வேற என்ன இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பெருந்தன்மை ஆசிரியர்களுக்கு உண்டு. ஆசிரியர்கள் தான் அதனால். ஆனால் என்னென்னா படிக்கும்போது அது அப்படியே ஒரு சிலர் வந்தாலே பேர் வைக்கிறது என்ன, அந்த கிளாஸ் ஐயோ அப்படின்னு மத்தியானம்லாம் நாங்களாம் இலக்கணம்லாம் எடுக்க போகும்போது சோதனையாக இருக்கும் இலக்கண வகுப்புகள்லாம். எப்போ தெரியும்னா ஒரு வயசு கடந்து நீங்கள் ஒரு நடுத்தர வயசுக்கு வரும்போது, இல்லை நீங்கள் ஒரு பேரண்ட் ஆகும்போது, நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்குவ நிலை அடையும் போது தான் உங்களுக்கு தட்டி தட்டி உங்களை சிற்பிகளைப் போல இருந்து உங்களை செதுக்கிய ஆசிரியர்களுடைய அருமை தெரியும். ஒரு சின்ன கதை, அந்த கதையோட முடிஞ்சது. இது வந்து என்ன கதைன்னா, இது ஒரு ஒரு மேற்கத்திய நாட்டு கதை தான், சிறுகதை தான். நீங்கள் இதில் கொஞ்சம் பேர் படிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற ஒரு கதை இது. ஒரு 5ஆம் வகுப்பு, இது வந்து இங்கே நடக்கலை, வெளிநாட்டில் நடக்கிற ஒரு கதை, ஒரு சிறுகதை. ஒரு 5ஆம் வகுப்பு, அந்த 5ஆம் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வராங்க. அந்த ஆசிரியர், அவங்க பேர் மிஸ்ஸஸ் தாம்சன், அவங்க ஆசிரியர் வராங்க. வந்த அன்னைக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா, பிள்ளைங்கிட்டலாம் நான் வந்து யாருக்கிட்டேயுமே பாரபட்சம் பார்க்க மாட்டேன், எல்லா மாணவர்களும் எனக்கு ஒன்று தான், எனக்கு பார்ஷியல்னால் என்னன்னே தெரியாது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்று தான். 40 பிள்ளைங்க இருக்காங்க அந்த கிளாஸில், 40 பேரும் எனக்கு ஒரே மாதிரி என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு பையனை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கலை. அந்த பையன் முன்னாடி ரோவில் உட்காந்துருக்கான், அவன் பேர் வந்து டெடி.
அந்த பையனை பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னா, அந்த பையன் ஒழுங்காக தலை சீவலை, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கல, கசங்கி இருக்குது, அழுக்காக இருக்குது, புத்தகம் எல்லாம் நீட்டாகவே இல்லை. அதனால் இவன் ஒழுங்கான பையன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவனை பார்த்தாலே பிடிக்கல. முதல் நாள் பதியறது அவங்க மனசில் இவன் சரியான பையன் இல்லைன்னு அப்படியே முடிவு பண்ணி அந்த பையனை பார்த்தாலே அவங்களுக்கு கோபம் வருது. எக்ஸாம் பேப்பர் இருக்கும்ல, அந்த தேர்வுத்தாள் விடைத்தாள் அதை எடுத்தாலே அந்த பையன் வந்து தப்பாக எழுதியிருந்தா அதை மட்டும் பெருசாக அந்த ரெட்டில் வந்து இன்ட்டு போடுறது. இப்போ நீங்கள் நல்லா எழுதினா குட்டு போடுவாங்க, நல்லா இல்லைன்னா புவர் போடுவாங்கள்ல. அது மாதிரி அந்த பையன் வந்து ஃபெயில் ஆகிருந்தான்னா சொன்னால் எஃப்னு எல்லா பசங்களுக்கும் தெரிகிற மாதிரி போடும். ஏன்னா அந்த பையனை பிடிக்கல அவங்களுக்கு. அந்த அந்த வருஷம் முடிவில் வெளிநாட்டில் என்னென்னா, ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் ஒரு பையனுக்கு, இப்போ 1ஆம் கிளாஸில் படிக்கிற பையனா 5ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் வகுப்பு இருக்குன்னா ஒரு பெரிய ஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷம் டீச்சரும் முடிக்கும்போது அந்த பையனை பற்றி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த வருஷம் முடிய போகுது, 5ஆம் கிளாஸ் முடிய போது பாதியில் வந்து அந்த பையனை பற்றி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அந்த 39 பேருக்கு அவங்க ரிப்போர்ட் எழுதிட்டாங்க, இந்த பையனுக்கு மட்டும் எழுதலை. ஏன்னா இவனை பிடிக்கல, இவன் ஃபைலை தூக்க கூட பிடிக்கல அவங்களுக்கு. சரின்னு அந்த ஃபைலை எடுக்கிறாங்க, வேறு வழியே இல்லை, கொடுத்து ஆகணுமேன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது பார்க்குறாங்க 1ஆம் கிளாஸ் டீச்சர் எழுதியிருக்காங்க அந்த பையனை பற்றி. டெட்டி வந்து ரொம்ப நல்ல மாணவன், ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பான், நோட் புக்கெல்லாம் அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பான், அவனை மாதிரியான ஒரு பையனை பார்க்கவே முடியாது, ஐ மிஸ் யூ டெட்டின்னு போட்டிருக்காங்க. முதல் இவங்களுக்கு அப்படியே குழப்பமாகுது. ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, ரொம்ப மோசமான பையன் நினச்சிருக்காங்க. அடுத்து 2ஆம் கிளாஸ் ஃபைல் 2ஆம் கிளாஸ் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. 2ஆம் கிளாஸ் டீச்சர் எழுதியிருக்காங்க, அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் டெட்டி, அவனை சுற்றி எப்பயுமே பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட சந்தேகம் கேட்டால் கூட அவன் அவ்வளோ நல்லா சொல்லி கொடுக்குறான், ஆனால் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டு எழுதியிருக்கு. அடுத்து 3ஆம் கிளாஸ் டீச்சர் எழுதியிருக்காங்க, டெட்டியோடைய நிலைமையை நினச்சா கஷ்டமாக இருக்குது, அவங்க அம்மா படுத்த படுக்கையாக இருக்காங்க, டெட்டி அடுத்து என்ன ஆவான்னு தெரியல அப்படின்னு எழுதியிருக்காங்க. 4ஆம் கிளாஸ் டீச்சர் எழுதியிருக்காங்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அப்பாவும் அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இந்த பையன் யாரும் இல்லாத ஒரு அனாதை மாதிரி இருக்கான், ஆனால் இந்த பையனுக்கு பள்ளிக்கூடம் வந்து அவனுடைய நண்பர்களுக்காக வர்றான், இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையே இருண்டு போயிருக்கும். இது யாரும் எழுதியிருக்கா? 4ஆம் கிளாஸ் டீச்சர் எழுதியிருக்காங்க. இவன் இப்போ என்ன படிக்கிறான்? 5ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் இந்த இந்த மிஸ்ஸஸ் தாம்சன் பார்த்துட்டு, ஐயோ இப்படி ஒரு கஷ்டப்படுற குழந்தைய நம்ம எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கோம், நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஆதரவு கொடுத்துருக்கணும், ஒரு டீச்சராக நடந்திருக்கணும், நம்ம இந்த குழந்தைய நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோன்னு மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது முடிஞ்சு கிறிஸ்மஸ், அங்கெல்லாம் அந்த நாட்டிலலாம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இந்த குழந்தைங்கள்லாம் வந்து டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. இப்போ அந்த கிளாஸ் பசங்கள்லாம் வந்து சின்ன சின்ன பெரிய பெரிய பாக்ஸு, சின்ன பாக்ஸ் எல்லாம் கிஃப்ட்டு நிறைய எடுத்துகிட்டு வராங்க. இந்த பையன் இவன் ரொம்ப பாவமாக இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், ஒரு பழைய மளிகை கடை பேப்பரில் சுருட்டி 2 கிஃப்ட் எடுத்துகிட்டு வரான். சுருட்டி வச்ச பேப்பரில் ஒரு கிஃப்ட்டை பிரிக்கிறாங்க, ஒரு கவரிங் பிரேஸ்லெட், அதில் பாதி கல் விழுந்துருக்கு. இன்னொரு கிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி சென்ட் யூஸ் பண்ணது. மற்றவங்களாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, இவன் இது 2ஐயும் அப்படியே கொண்டு வந்து தயங்கி கொடுக்குறான். சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் கேலியாக சிரிக்கிறாங்க, எதை கொண்டு வந்து கொடுக்குறான் பாருன்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டீச்சர் அது 2 தான் வாங்கிக்கிறாங்க. அந்த கவரிங் பிரேஸ்லெட் யாரோடது? டெட்டியுடைய அம்மாவோடது. அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. இன்னொரு கையில் இருக்க அந்த கொஞ்சம் பர்ஃப்யூம் இருக்குல்ல, அதை எடுத்து கையில் போட்டுட்டு அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. இவன் அப்படியே சந்தோஷப்படுறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்றைக்கி தான் அந்த குழந்தையுடைய முகத்தில் சந்தோஷம். ஏன்னா அந்த சென்ட் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணோடனே அவனுக்கு யாரை ஞாபகப்படுத்தியிருக்கோம், அது அவங்க அம்மாவை. ஓடி வந்து டீச்சர்கிட்ட சொல்கிறான், எனக்கு எங்கள் அம்மா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். 5ஆம் வகுப்போடு அந்த பள்ளிக்கூடம் முடியுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் வேறு ஸ்கூல் போகணும். இவன் அடுத்த 6வது வேறு பள்ளிக்கூடம் போயிடுறான். அந்த ஒரு சின்ன குறிப்பு இவங்க வீட்டு வாசலில் வச்சுட்டு போகிறான், உங்களை போன்ற ஒரு ஆசிரியரை நான் இதுவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ஸ்கூல் போயிடுறான். அந்த ஸ்கூல் போய் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறான். 12ஆம் வகுப்புலேயும் அவன் ஸ்கூலில் வந்து 3rd மார்க் வாங்குகிறான். அப்போ மறுபடியும் டீச்சருக்கு ஒரு கடிதம் வருது, உங்களை போன்ற ஆசிரியரை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. ஏன்னா அந்த கிஃப்ட் வாங்கின பிறகு அவங்க
அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ, நல்லா படின்னு சின்ன சின்ன விஷயம் மோட்டிவேட் பண்ணுறாங்க. அவனுக்கு மனசுக்குள்ளே இன்னொரு அம்மா கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வில் அவன் மாற்றிக்கிறான். முழுக்க நார்மல் சைல்டாக இருக்கான் அவன். அதுக்கப்புறம் அவன் அவங்க எழுதுனான் டீச்சருக்கு, நான் நல்ல மார்க் வாங்கினேன், எனக்கு மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு, நான் ஜாயின் பண்ணுறேன்னு. அப்படியும் கடைசியில் என்ன எழுதுகிறான், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடிதம் மட்டும்தான் வருது, நேரில் சந்திக்கல. ஒவ்வொரு கடிதத்துலேயும் அவன் என்ன எழுதுகிறான், நான் வந்து உங்களை மாதிரி ஆசிரியரை பார்த்ததில்ல, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கான், ஆசிரியரை பார்த்ததில்லை அப்படின்னு. கடைசியில் டாக்டர் பிஜி மெடிக்கல்லையும் எம்டி வரைக்கும் படிச்சிடறான். அவன் எழுதுகிறான், ஒரு கடிதம் எழுதுகிறான், நான் இப்போது எம்டி முடிச்சுட்டேன், எனக்கு திருமணமாக போகுது, ஒரு பொண்ணை விரும்புகிறேன், எனக்கு திருமணமாக போகுது, நீங்கள் இந்த திருமணத்துக்கு முதல்ல வரணும், அப்பாவும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அந்த டீச்சர் வயசாகிடுது, ரொம்ப வயசாகிடுது அவங்களுக்கு. அவங்க அப்படியே வராங்க, அந்த திருமணத்துக்கு வராங்க. திருமணத்துக்கு வந்த உடனே இவனை பார்த்த உடனே அவங்க ஆற தழுவி கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போது அவங்க கையில், ஒரு கையில் அந்த பழைய பிரேஸ்லெட், இன்னொரு கையில் அதே பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு. அவன் ஒரு சீட்டை காட்டுறான், அந்த சீட்டில் மதர் அப்படின்னு போட்டிருக்கு, அங்கே உட்கார வைக்கிறான் அந்த டீச்சரை. அப்பையும் அவன் சொல்கிறான், உங்களை போன்ற ஒரு ஆசிரியரை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உன்னை போன்ற ஒரு மாணவனை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை, என்னுடைய மனமாற்றங்களுக்கு முழுவதும் காரணமானவன் நீ தான், இல்லைன்னா நான் வேற ஒரு ஆசிரியராக இருந்திருப்பேன், என் ஆசிரியராக நடத்தினதே நீ தான் அப்படிங்கிறாங்க. இப்படி எத்தனையோ சம்பவங்கள், உயிர்ப்பான சம்பவங்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்குள்ளார கூட இருக்குது. அப்போ ஆசிரியர் உறவுங்கிறது நம்ம வந்து சும்மா அவங்க என்னமோ வராங்க பாடம் நடத்துகிறாங்கங்கிறதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஆசிரியரும் இரண்டாவது பெற்றோர்னு கூட சொல்ல மாட்டேன், ஆசிரியரும் பெற்றோர் தான். அப்போ யாருக்கு கடமைப்பட்டிருக்கோம், ஆசிரியர் சொல்லக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நாம் கடமைப்பட்டவர்கள். அது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுக்கணும். அடுத்தது இந்த சமுதாயம் என்பது நம்மை சுற்றி இருக்கிறது. சமுதாயம்னா அந்த 4 பேருமாங்க தெரியுமா, 4 பேர் உன்னை தப்பாக பேசிடக்கூடாதுன்னு. அந்த 4 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா உன் பக்கத்துலேயே இருப்பாங்க, உன்னை சுற்றி இருக்கிறவங்க. அந்த சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம பயப்படணுமான்னு கேள்வி வரும். கண்டிப்பாக பயப்படணும். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளை எடை போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவங்கக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்காத அளவுக்கு நம்ம போயிட்டோன்னு வச்சுட்டா நம்ம சரியாக இருந்தோன்னா யாரும் நம்மளை பேச போகிறதே கிடையாது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கூட ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து நம்ம பேரில் ஒரு அவச்சொல் வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைகிறவங்களும் கூட கீழே விழற மாதிரி ஆயிடுது. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு எப்போதும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் சொல்லிக்கொண்டு, ஒரு நா. முத்துக்குமாருடைய ஒரு சுவாரஸ்யமான கவிதை. நா. முத்துக்குமார் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் இருந்தார், ரொம்ப அழகான திரைப்பட பாடல்களை எல்லாம் கொடுத்தவர், சின்ன வயசுலேயே இறந்துட்டார் அவர். ஆனால் அவருடைய கவிதை தொகுப்புலேருந்து நீங்கள் எல்லாம் ஸ்கூல் சில்ட்ரனுங்கிறதுனால ஒரு கிளாஸ் ரூமை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கார். கவிதை பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்குமா? புரியுமா? உங்களுக்காக இந்த கவிதையை மட்டும் வாசிச்சுட்டு அப்படியே முடிஞ்சது. அந்த கவிதையினுடைய தலைப்பு 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு, ஏ செக்ஷன்னு சொல்கிறோம்ல, அந்த தலைப்பே அதான் வச்சுருக்காரு, 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு. இந்த கவிதையை நல்ல கவனமாக கேளுங்க, அப்போ தான் நல்லா புரியும். மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகவதி டீச்சர் வகுப்பின் முதல் நாளன்று முன்பு ஒரு முறை எங்களிடம் கேட்டார். கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. படித்து முடித்ததும் என்ன ஆக போகிறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டு தராத கவிதாவும் வனிதாவும், இப்போ ஃபஸ்ட் பெஞ்சிலேயே சிலர் வந்து எப்பயுமே உட்காந்துட்ருப்பாங்கல்ல, அதில் 2 பேர், ஒன்று கவிதா, இன்னொன்று வனிதா. கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும், கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழியனுப்பும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேரிடுகிறது. வாழ்க்கை மாத்துது நிறைய பேத்த. இன்ஜினியர் ஆக போகிறேன் என்ற எல். சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து பட்டுத்தறி நெய்ய போய்விட்டான். எங்கள் அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்துப்பேன் கடைசி பெஞ்ச் CN ராஜேஷ் சொன்னபோது எல்லோரும் சிரித்தார்கள். இன்று அவன் நியூ ஜெர்சியில்
மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே நுண் உயிரியலை ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். ஃப்ளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி ஆச்சரியங்களில் எங்களை தள்ளிய அகஸ்டின் செல்லபாபு டிஎன்பிஎஸ்சி எழுதி கடைநிலை ஊழியன் ஆனான். அணுசக்தி விஞ்ஞானி ஆவேன் என்ற நான், இவர் நாமத்துக்குமார் எழுதுறாரு, அணுசக்தி விஞ்ஞானி ஆவேன் என்ற நான் ஆனா ஆவண்ணா எழுதி கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவர் கவிதை எழுதிட்டு இருக்காருல்ல, அதனால ஆனா ஆவண்ணா எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியார் ஆவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராகவே பணியாற்றுகிறான். நினைச்ச வேலையை செய்கிற எப்படி இருக்கு மாப்பிள்ள என்றேன். சாக்பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கையை பிடித்து படிச்சு முடிச்சதும் என்னாக போறீங்கன்னு என் மாணவர்களிடம் நான் கேட்பதே இல்லை என்றான் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் வகுப்பறையில் ஒரு கனவு இருக்கும். பாதி நேரத்தில் அந்த கனவு கலைஞ்சு போயிடும், சில நேரத்தில் ஏதோ காரணத்தினால கலைக்கப்படும். அப்படியெல்லாம் இல்லாமல் என்ன நினைக்கிறீங்களோ, எதை ஆசைப்படுறீங்களோ அதை உயர்வாக நினைங்க. அதுவும் பாரதியார் சொல்லியிருப்பார், பெரிதினும் பெரிது கேள். ஆசைப்படுறத பெருசாக ஆசைப்படுங்க. பெருசாக பொருள் வாங்கணும், அதெல்லாம் வேண்டாம். நம்முடைய இலக்கு, இப்போ கலாம் எங்கேயோ ஒரு ராமேஸ்வரத்தில் பிறந்து எங்கேயோ ஒரு அணுசக்தி விஞ்ஞானியாகி இந்த உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு நியாயமான வாழ்க்கையை வாழ்ந்தார்ல, அந்த மாதிரி உங்களுடைய இலக்குகளை வானம் அளவிற்கு உயரமாக வச்சிருங்க. நினச்சா இன்னைக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லா சலுகைகளும் நிறைய இருக்குது. அது எங்கேங்கிறத தேட ஆரம்பிக்கணும். நம்ம முடியாதுங்கிற எண்ணத்தை மாற்றிக்கணும். ஒரு கவிஞன் தான் சொல்லியிருக்கான், நோக்கம் ஓராண்டாக இருந்தால் உங்களுடைய ஆம்பிஷன், இலக்கு, எனக்கு ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளை நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பூக்களை வளர்க்கலாம். நோக்கம் 10 ஆண்டுகளாக இருந்தால் மரங்களை வளர்க்கலாம். எனக்கு 10 ஆண்டு வச்சுருக்கேன் அப்படின்னா மரங்களுக்கு நீங்கள் யோசனை பண்ணுங்க. நோக்கம் முடிவற்றதாக இருந்தால் நான் அடுத்துன்னு போகணும். எப்படி போகணும்? நியாயமாக போகணும். நோக்கம் முடிவற்றதாக இருந்தால் மனித குலத்தையே மேம்படுத்தலாம் அப்படின்னு சொன்னான். உங்களுடைய நோக்கம் என்பது முடிவற்றதாக இருக்கட்டும், அது மனித குலத்தை மேம்படுத்துவதாக இருக்கட்டும். அப்படி உங்களுடைய வாழ்க்கை பயணப்படுவதற்கு நீங்கள் படிக்கிற கல்வியும் உங்களுடைய வாசிப்பு திறனும் உங்களுக்கு வாழ்க்கையின் எல்லை வரை வளமாகவும் நலமாகவும் உறுதுணையாக கூடவே வரும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.